அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளின் விடியலை உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கழிப்பதற்கு இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து இந்த நாளை உமக்கு பிரியமான நாளாக ஆசரிக்க கர்த்தர் எங்களுக்கு பலத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வாக்கியத்தில் வாசிக்கலாம். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆஸ்க், சீக், நாக். கேளு, தேடு, தட்டு. அப்படி என்றால் ஆண்டவர் இந்த 3 சம்பவங்களை நம்மிடத்தில் நீங்கள் கேளுங்கள், நீங்கள் தேடுங்கள், நீங்கள் தட்டுங்கள். இது 3ம் நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கேளுங்கள் என்ற செய்தியை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் கேட்பவர்களுக்கெல்லாம் அவர் கொடுப்பாரா? அல்லது கேட்டவர்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ள தகுதி உடையவர்களா? இன்றைக்கு நான் தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன், தேவனை நோக்கி கேட்கிறேன். அதை ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரா? அப்படி கொடுத்தால் நான் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவன் என்றும், இப்பொழுது வேண்டும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஏன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி நம் உள்ளத்திலே எழலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தில், பரிபூரணம் உள்ளவன், அதாவது உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்படி என்றால் தேவ சமூகத்தில் நாம் பரிபூரணமாக ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமென்றால் முதலாவது நம்மிடத்தில் ஒரு உண்மையுள்ள ஒரு குணம் வேண்டும். உண்மையுள்ள ஒரு குணம் வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 வாசிக்கிறோம், கர்த்தரோடு இருப்பவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களும் அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் அவரோடு இருப்பவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவரால் தெரிந்து கொள்ள பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவரை தெரிந்து கொள்ள வேண்டும், அவரால் அழைக்கப்பட்டு இருக்க வேண்டும், அவருக்குள் உண்மையாய் இருக்க வேண்டும். இதைத்தான் ஞானி சொல்லுகிறார், உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். 37வது சங்கீதம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாயிரு,
அப்பொழுது அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். 20வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மேலும் 21வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளுவீர், அவர்களுடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாது இருக்கிறீர். வாசித்த இந்த 4 வசனங்களுமே கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நமது மன விருப்பத்தின்படி தருவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நமது மன விருப்பம் யாரை சார்ந்ததாக இருக்கும்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அப்பொழுது அவர் உன்னுடைய இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு கொடுப்பார் என்று 21:2 நாம் படித்தோம் அல்லவா? தேவ சமூகத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும்? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு இந்த மனமகிழ்ச்சி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் உள்ளும் காணப்படுகிறதா? எல்லோரும் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறார்களா என்று வேதத்தில் நாம் வாசிப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், 119வது சங்கீதம் 174வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வேதம் மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். அதே 119வது சங்கீதம் 16வது வசனம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உன் பிரமாணங்கள் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். உமது பிரமாணங்களில் நான் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர் நினைத்த நினைவுகளின் பலனை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொன்னோமே, அந்த வேதத்தை நாம் எத்தனை பேர் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். வேதம் வாசிப்பதில், வேதத்தை தியானிப்பதில் நம்ம எத்தனை பேர் இந்த மனமகிழ்ச்சியாய் இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம்? அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று 20வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது. உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லுகிறார். நாம் மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 19வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தைகள் நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து இந்நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு எவ்வளவு சாட்சியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மத்தியிலே அநேக உபத்திரவங்கள், துன்பங்கள், நோய் நொடிகள் எல்லாம் வருவதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் மனுஷனுக்கு நேரிடுவைகளாய் இருந்தாலும் இதை வராமலும் நம்மால் தடுக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அக்னியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், தண்ணீர்கள் உன்மேல் புரளுவது இல்லை, நீ தண்ணீரில் இருந்தாலும் அது நீ மூழ்காதிருப்பாய் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தின் பலனை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது?
கர்த்தருடைய சமூகத்தில் நாம் என்ன தாளந்துகளை பெற்றால் தேவ சமூகத்தில் நாம் நம்மை ஆண்டவருக்கு பிரியமாக ஒப்புக் கொடுக்க முடியும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் ஏசாயா 43:2 நாம் வாசிக்கலாம். அன்றைக்கு அனனியா, மிசாவேல், அசிரியா என்பவர்கள் அக்கினியிலே நடந்தார்கள், ஆனால் வேகவில்லை. அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆறுகளை கடந்தார்கள், மூழ்கவில்லை. யோசுவா யோர்தானை கடந்து செல்லும்போது அந்த தண்ணீர் ஒரு பெரிய மதில் போல நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படியெல்லாம் ஆண்டவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்றால், இன்றைக்கு நம்மால் அது கூடாமல் போகிறதே ஏன்? அன்பு பிள்ளைகளே, இதற்கு ஏதோ ஒரு காரணங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் ஆண்டவர் சொல்லி இருக்க மாட்டார். நான் கேட்பது எனக்கு ஏன் கிடைக்கவில்லை? நான் எதின் மீது வாஞ்சையாய் இருக்கிறேனோ அந்த வாஞ்சையில் நான் இன்னும் சந்தோஷப்படவில்லையே ஏன்? ஆண்டவர் சொல்லுகிறார் எபேசியர் 3:20, நீ கேட்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாஞ்சைகள் தேவனை சார்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் எப்படி வெளிப்படுத்தி காட்ட முடியும்? அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீதிமொழிகளின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய காலங்கள் தேவனுக்கு உகந்ததாய் காணப்படும் போது அவருக்குள் நாம் எப்படி நாம் இந்த பலத்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனோடு சிந்தி செல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் நாம் சொல்லுவதை நாம் சற்று கவனித்து கேட்டால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 23, நீதிமொழிகள் 23:18 என்ன சொல்லுகிறது என்றால், நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, உன் மனதை பாவியின் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நிச்சயமாகவே நல்ல முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய நடத்தை ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாய் காணப்பட வேண்டுமோ அவ்வளவு பிரியமாய் காணப்பட வேண்டும். அந்த பிரியமாய் காணப்படுகிற அந்த ஜீவிதத்திலே நாம் நம்புகிற நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் விரும்புவது நமக்கு கிடைக்கும் என்றால் நாம் நீதிமானாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீதிமானாக இருக்க வேண்டும் என்றால் யார் நீதிமான்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிறவனே உத்தமனும் நீதிமானுமாய் இருக்கிறான் என்று எசேக்கியேல் 18:9 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லோரும் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குத்தான் காத்திருக்கிறோம், அதற்குத்தான் வேண்டுதல் செய்கிறோம் ஒவ்வொரு நாளும். ஆனால் அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டுமென்றால் நாம் நீதிமானாய் இருக்க வேண்டும், உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், தேவனுக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அனுபவங்களை நாம் பெற்றிருந்தால் ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அல்லது வேண்டுதல் செய்ததற்கும் நமக்கு சரியாக நமக்கு பலனை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள், இந்த 4 குணங்களை நாம் தேவ சமூகத்தில் பெற்று அவருக்குள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள
நம்மை தேவ சமூகத்தில் பழக்குவிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பது, உண்மையாய் இருப்பது, தேவனை நோக்கி வேண்டுதல் செய்வது என்பவைகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த கற்றுக்கொண்ட குணங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்று உம்முடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலத்தை தாரும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாக பெற்று உம்முடைய சமூகத்தில் நிற்க எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் இந்த 4 குணங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசித்தால் நமக்கு ஆண்டவர் எதை கேட்கிறோமோ அதை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனவே அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.